அதாவது காவல்துறை இன்று தன் வேலைகளை விட்டுவிட்டு, தன் வேலைகள்னா என்ன, சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கிறது, கஞ்சா ஒழிக்கிறது, கள்ளச்சாராயத்தை ஒழிக்கிறது, இதில் எல்லாம் கவனம் செலுத்தாமல் அரசியல் கட்சி தலைவர்களை துன்புறுத்துவது, பொய் வழக்குகள் போடுவதில் கவனம் செலுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். தமிழ்நாட்டில் கடந்த மாதத்தில் மட்டும் எத்தனையோ பெண்கள் பாலியல் வன்கொடுமைகளுக்கு ஆளாக்கியிருக்கின்றார்கள். 6 பேர் சேர்ந்து பலாத்காரம், 5 பேர், 3 பேர், கல்லூரிகள், பள்ளிகள், குழந்தைகள் 5 வயது 7 வயது. கேட்டால் காவல்துறையில் இது தனிப்பட்ட சம்பவம், நாங்கள் அங்கே போய் எப்படி இருக்க முடியும்னு ஒரு சொல்றது அசிங்கமாக இருக்குது. அப்படி தமிழ்நாட்டில் ஒரு மனநிலையை உருவாக்கணும். இதை எவனா செஞ்சானா அவன் முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். அந்த பயம் வரணும், அது காவல்துறை செய்யணும். இதை விட்டுட்டு எவனோ ஒருத்தன் கேஸ் பண்ணினானோ அவனு மத்திய பிரதேசத்தில் போய் தேடிட்டு வரான். ஒன்றும் இல்லாத கேஸ், அது ஒன்றுமே இல்லை. இப்போ அன்னைக்கு எங்கள் கட்சிக்காரங்க ஒன்றுமே இல்லாத கேஸ் மத்திய பிரதேசில் எங்கள் உத்தரப்பிரதேச கோயிலுக்கு போனான். இங்கேருந்து ஒரு டீம், ஸ்பெஷல் டீம், அவனா தீவிரவாதியா? இருக்கிற வேலையை விட்டுட்டு 10 பேர் போய் ஸ்பெஷல் டீம் உருவாக்கி செலவு பண்ணி, லட்சக்கணக்கு செலவு பண்ணி உத்தரப்பிரதேசிலிருந்து பிடிச்சிட்டு வந்து கைது பண்ணுறாங்க. 3 நாளில் வெளியில் வந்துட்டான். அது வேற கேஸ் இருந்தால் தானே. இதை விட்டுட்டு இதெல்லாம் ஒரு பயம் இல்லையே தமிழ்நாட்டில். ஏன் இதெல்லாம் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை நடக்குதுங்க? கஞ்சா, போதை, மது, இதுதான். நீங்கள் டிவியில் போயிட்டு மக்களே, உங்கள் தந்தையாக நான் சொல்கின்றேன், போதை பொருட்களை பயன்படுத்தாதீங்க சொன்னா போதுமா? கையெழுத்து போடுற நிலையில் நீங்க இருக்கீங்களா? நீங்க கையெழுத்து போட வேண்டியதானே? காவல்துறை உங்ககிட்ட தானே இருக்கு. கஞ்சா ஒழிக்கிறதுக்கு எங்க கிட்ட 1 மாதம் கொடுங்க. காவல்துறை எங்ககிட்ட என் பொறுப்பில் கொடுங்க. 1 மாதம். ஒரு கஞ்சா போட்டலும் தமிழ்நாட்டில் இருக்காது. ஒரு போதைப் பொருள் போட்டலும் எங்க தமிழ்நாடு விற்க முடியாது. என்னால செய்ய முடியும். அந்த அதிகாரி என்கிட்ட இருந்ததுன்னா